வெல்கம். நான் உங்கள் ட்விட்டர் ஆர்கே. ஜாவாவில் சும்மா ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து பாருங்கள், சின்னதாக சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் போடுறோம். எப்படின்னா, நம்ம வந்து யூசர் டென்த்தெல்லாம் கெட் பண்ணாமல் ஜென்ரலாக போடுறோம். ஸோ திரும்ப அதை பார்ப்போம். சிஸ்டம் அதாவது ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்ம யூசர்கிட்ட கெட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள், இதில் அதெல்லாம் யூஸ் பண்ணலை. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு கிளாஸ் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அது உங்கள் இஷ்டம். அது யூசர் டிஃபைன்டு தான், என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், add_1ன்னு வச்சுருக்கேன். இப்போ மெயினில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெயின் ப்ரோக்ராமில் இன்டீஜர் ஏ, ஓகேங்களா, ஏ = 10 அப்படின்னா என்ன அர்த்தமாகுது, ஏங்கிற வேரியபிள் நேம் அது என்னது, இன்டீஜர் டைப்பு. அதில் இன்டீஜர் டைப்னா என்னது, ஹோல் நம்பர்ஸை தான் ஸ்டோர் பண்ணும். எது, இந்த ஏங்கிற வேரியபிள். இதில் நான் இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 10 கொடுக்குறேன். ஓகே. ஸோ அந்த 10 அப்படிங்கிறது என்ன ஆகும், இந்த ஏயில் அசைன் ஆகிக்கும். இப்போ நீங்கள் இந்த 10ங்கிறத நம்ம டைரெக்டாக கொடுக்க தேவையில்லை. எதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஏங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணணும், இந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணணும். இப்போ அதே மாதிரி பி என்ன பண்ணுறேன், 20 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ சி என்ன பண்ணுறேன், ஏ + பின்னு போட்டிருக்கேன். ஓகே. ஏ + பியை ஆட் பண்ணி ரைட் சைடு உள்ளது என்ன ஆகும், லெஃப்ட் சைடு அசைன் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சியில் என்ன இருக்கும், ஏயும் பியும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே. ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். இப்போ இதில் printlnல என்ன பண்ணுறேன், சியை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இதை பார்ப்போம், ரன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, போவோம். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். அதில் கிளாஸ் நேம் என்ன, add_1. ஓகே. ஸோ ஜாவாc add_1.java. ஓகே. ஓகே, எரர் எதுவும் இல்லை. அடுத்து ஜாவா add_1. ஓகேங்களா? ஆன்சர் பாருங்கள், 30 அப்படின்னு நமக்கு வந்துடுச்சு. ஸோ இது ஒரு ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நான் வந்து இதில் ஸ்கேனர் யூஸ் பண்ணாமல் கெட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்படியும் ப்ரோக்ராம் போடலாம். இதே மெத்தடில் சில ப்ரோக்ராம் பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே.